ஹாய். சிபியு ஷெடியூலிங்கில் செகண்ட் டைப் வந்து பார்த்தோன்னா எஸ்ஜேஎஃப் அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸுடைய பர்ஸ்ட் டைம் வந்து எதுக்கு கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுவோம்னா சிபியு வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நான் ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஆர் நெக்ஸ்ட். ஓகே, ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஆர் நெக்ஸ்ட், அதாவது அதை வந்து எஸ்ஆர்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம், எஸ்ஆர்டிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீஎம்டிவ் எஸ்ஜேஎஃப் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர்டிஎஃப் எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து நான் ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங்கை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நான் ப்ரீஎம்டிவ் எஸ்ஜேஎஃப் அதுக்கான ப்ரொசீஜரை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு ப்ரீஎம்டிவ் அப்படின்னு கேட்டாலும் எஸ்ஆர்டிஎஃப் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வந்து இந்த ப்ரீஎம்டிவ் எஸ்ஜேஎஃப் தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் செகண்ட் டைப் வந்து பார்த்துலாம், அதாவது நான் ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நான் ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து எப்பயுமே இன்புட் வந்து என்ன கொடுப்பாங்க, ப்ராசஸ், அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், இது மூணுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து நான் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறேன். அந்த 4 ப்ராசஸ்க்கான அரைவல் டைம், அதுக்கான பர்ஸ்ட் டைம் வந்து இங்கே எடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான் சார்ட் வந்து போடணும். ஸோ கான் சார்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி தான் வந்து பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் பர்ஸ்ட் டைமாக எடுத்தாலும், அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 1 சொல்லிட்டு ஸ்மாலஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்குது. ஆனால் அதோடைய அரைவல் டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 1க்கு அரைவல் டைம் வந்து 2, இந்த 1க்கு அரைவல் டைம் வந்து 4. அரைவல் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெடி கியூவில் எந்த டைமில் உள்ளே வரும் அதுதான் வந்து அரைவல் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் இங்கே அரைவல் டைமே வந்து 2 யூனிட்டுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் 1 வந்து ரெடி கியூக்கு வரும், இந்த ப்ராசஸ் 3 வந்து 4 யூனிட்டுக்கு அப்புறம் தான் ரெடி கியூக்கு வரும் அப்படின்னா அது வரைக்கும் சிபியூ வந்து ஐடியலாக வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம வந்து பர்ஸ்ட் டைமு கம்மியாகவே இங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அரைவல் டைமை நம்ம வந்து செக் பண்ணணும். அரைவல் டைமில் எதுக்கு வந்து ரொம்ப கம்மியான அரைவல் டைம் இருக்குன்னு வந்து பார்க்கணும். ஸோ இதில் கம்மியான அரைவல் டைம் நமக்கு என்ன இருக்குது, 0. ஓகேவா, ஸோ அப்போ 0th அரைவல் டைமில் P4 வந்து சிபியூ வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போது P4 உடைய அரைவல் டைம் வந்து 0. ஓகேவா, ஏன்னா அதோடைய அரைவல் டைம் 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணுது, P4 வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து என்னது, 6. அதாவது P4 எப்போ கம்ப்ளீட் ஆகுது, 6 யூனிட்டுக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போது P4 உடைய கம்ப்ளீட்டிங் டைம் வந்து 6. ஸோ 0லேருந்து 6 வரைக்கும் எடுத்துக்குது P4 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த 0 to 6 இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ரெடி கியூக்கு போகும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி கியூக்கு போகும் எக்ஸப்ட் P4. ஏன்னா P4 நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ P4 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது இந்த 0லேருந்து 6 இந்த இன்டர்வலில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் வந்து ரெடி கியூவில் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய அரைவல் டைம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் அரைவல் டைம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, 2, 1, 4. இது எல்லாமே இந்த 0லேருந்து 6க்குள்ளவே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கொண்டு வந்துடுறோம். ஓகேவா, ஸோ அப்போ இது எல்லாமே இந்த 6 யூனிட்டுக்குள்ளே இந்த ப்ராசஸும் ரெடி கியூக்குள்ளே போயிடும், 1ம் வந்து ரெடி கியூக்குள்ளே போயிடும், 3யும் வந்து ரெடி கியூக்குள்ளே போயிடும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரெடி கியூ வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய பர்ஸ்ட் டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதோடைய பர்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து பர்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக இருக்குது, இப்போ இந்த P1, P2, P3 இது எல்லாமே வந்து 0 to 6க்குள்ளே அரைவல் ரெடி கியூக்குள்ளே போகுது. அதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி கியூவில் அனுப்புவோம் அப்படின்னா பர்ஸ்ட் டைமை பேஸ் பண்ணி தான் வந்து ரெடி கியூக்குள்ளே அனுப்புவோம். ஸோ அந்த ரெடி கியூவில் அந்த பர்ஸ்ட் டைம் எது வந்து ஷார்ட்டஸ்ட் பர்ஸ்ட் டைமாக இருக்குது, 1 தான். ஓகேவா, ஸோ P1க்கும் 1 வந்து பர்ஸ்ட் டைம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, அது மாதிரி P3க்கும் வந்து பர்ஸ்ட் டைம் வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துலையும் வந்து என்ன ஆகுதுன்னா டை ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ எந்த ப்ராசஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், பர்ஸ்ட் டைமும் வந்து சேமாக இருக்குது, இதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அந்த டையை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அதை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னும்போது இந்த அரைவல் டைமில் எது வந்து கம்மியாக இருக்குது, P1க்கு அரைவல் டைம் வந்து 2, P3க்கு அரைவல் டைம் வந்து 4. அப்போ இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து அரைவல் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட்டு அரைவ் ஆகும் அப்படின்னா 2 தான் வந்து ஃபஸ்ட்டு அரைவ் ஆகும். ஓகேவா, அப்போது P1 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ரெடி கியூக்குள்ளே கொண்டு போகிறோம். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா P1 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதாவது P4க்கு அப்புறம் நம்ம வந்து எதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், P1 கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ P1 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளோ, 1. அப்போது P1 வந்து 6லேருந்து ஒரு யூனிட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஏன்னா அதோடைய பர்ஸ்ட் டைமே 1 யூனிட்டுக்கு அப்புறம் P1 வந்து அதோடைய எக்ஸிக்யூஷனை வந்து டெர்மினேட் பண்ணிடும், கம்ப்ளீட் பண்ணிடும். சப்போஸ் 6 கூட நம்ம இந்த 1 ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து P1 வந்து என்ன ஆகுதுன்னா உள்ள CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ 1 யூனிட் ஆஃப் டைம் தான் வந்து எடுத்துக்குது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ 6 கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்குது. ஸோ அப்போ P1 உடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து 7. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இந்த பர்ஸ்ட் டைமில் P1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் நம்மகிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து P3. ஓகேவா? ஏன்னா P4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, P1 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது P3யும் P2வும் தான் வந்து நமக்கு வந்து ரிமைனிங் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த P3 P2ல வந்து பார்த்தோம்னா நமக்கு பர்ஸ்ட் டைம் வந்து எதுக்கு கம்மியா இருக்கு? P3க்கு தான் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து ரெடி கியூக்குள்ள கொண்டு போகும். ஸோ P3 தான் வந்து ரெடி கியூக்குள்ள இருக்கும். இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வந்து சிபியூக்குள்ள வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ P3 வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? 1 பர்ஸ்ட் டைம், 1 யூனிட். ஸோ அப்போது ஏற்கனவே வந்து P1 கம்ப்ளீட் பண்ணது 7. இப்போ P3 வந்து 7ல் ஸ்டார்ட் பண்ணி 1 யூனிட் வரைக்கும் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுது இல்லையா? ஸோ 7 + 1 வந்து நமக்கு 8 கிடைக்கும். ஸோ அப்போ P3 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு இருக்கிறது P2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து P4ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா P1ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் P3யும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதது P2 மட்டும்தான். ஸோ P2வை நம்ம ரெடி கியூல இருந்து சிபியூக்கு கொண்டு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதோடைய பர்ஸ்ட் டைம் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஏற்கனவே 8 + 5 நமக்கு என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த கடைசியாக நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த வேல்யூவையும் டோட்டல் பர்ஸ்ட் டைமையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக வரணும். ஸோ சேமாக வந்தது அப்படின்னா நம்ம போட்ட கான் சார்ட் வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கான் சார்ட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. என்ன ஆர்டரில் நம்ம ப்ராசஸை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான் சார்ட் வந்து போட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 13 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? கம்ப்ளீஷன் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ கம்ப்ளீஷன் டைம் அப்படின்றது ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து P1 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ P1 வந்து 6ல் ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ P1 உடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து என்னது? 7. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் தான் வந்து 6. ஆனால் P1 வந்து கம்ப்ளீட் ஆகுது எங்கே கம்ப்ளீட் ஆகுது? இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து 7 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது P2 வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுது? P2 இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ அதோடைய டைம் வந்து 13. ஓகே, ஸோ 13 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது P3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P3 இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ அதோடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து 8. நெக்ஸ்ட் P4 எடுத்துட்டோம் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் வந்து முடியுது. ஸோ அதோடைய P4 உடைய கம்ப்ளீஷன் டைம் வந்து 6. ஸோ கம்ப்ளீஷன் டைம் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஃபில் பண்ணணும்? டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் இல்லையா? CT - AT. CT அப்படின்றது கம்ப்ளீஷன் டைம், இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது, மைனஸ் AT அப்படின்றது அரைவல் டைம். ஓகே, ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து பார்த்தோன்னா 7 - 2 நமக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. அடுத்த ப்ராசஸ் வந்து 13 - 1 நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 12 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் 8 - 4 நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. 6 - 0 என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. ஓகேவா? ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இப்போ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? பர்ஸ்ட் டைம் வந்து மைனஸ் பண்ணிடும். ஓகே, ப்ராசஸ் 1க்கு 5 - 1 என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். ஓகே, அடுத்தது ப்ராசஸ் 2க்கு 12 - 4 என்ன கிடைக்கும்? நமக்கு 7 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 4 - 1 என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. 6 - 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது எப்படி வந்து நம்ம எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ப்ராசஸ் ரெடி கியூல இருந்து சிபியூக்கு போகுது இல்லையா? ஸோ அது அந்த டைமை தான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெடி கியூல இருந்து சிபியூக்கு போகிற அந்த டைம் டியூரேஷனை நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ராசஸ் 1 வந்து எங்கே வந்து நமக்கு வந்து எந்த டைமில் வந்து ப்ராசஸ் 1 உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோன்னா 6. ஓகேவா? ஸோ அப்போ 6னா அதோடைய அரைவல் டைம் வந்து என்ன அப்படின்னு பாருங்க, 2. ஸோ அப்போ 6 - 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ ப்ராசஸ் 2 உடைய ரெஸ்பான்ஸ் டைம் வந்து என்னது? இங்கே வந்து எப்போ இனிஷியேட் ஆகுது? 8ல் தான் இனிஷியேட் ஆகுது. அப்போ 8 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் என்னது? 1. ஸோ 8 - 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அடுத்தது P3 எடுத்துப்போம். ஸோ P3 வந்து எங்கே இனிஷியேட் ஆகுது? 7ல் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ அப்போ 7 மைனஸ் P3 உடைய அரைவல் டைம் 4. ஸோ 7 - 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா P4 வந்து 0ல் இனிஷியேட் ஆகுது. ஸோ 0 மைனஸ் அதோடைய அரைவல் டைம் 0. ஸோ நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் FCFSல சொன்ன மாதிரி நான் ப்ரீஎம்டிவாக இருந்தது அப்படின்னா வெயிட்டிங் டைம் நமக்கு என்ன வருதோ அது அப்படியே தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் டைமாகவும் வரும். இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலாக ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் ஆஃப் வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து என்னது? 5
ப்ளஸ் 12 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6. ஸோ டோட்டலாக எத்தனை ப்ராசஸ்? 4 ப்ராசஸ். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம சம் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.7 வந்து கிடைக்கும். அதுமாதிரி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எடுத்துக்கிட்டோம்னா 4 ப்ளஸ் 7 ப்ளஸ் 3 ப்ளஸ் 0. ஓகேவா? ஸோ இதோடைய டோட்டல் ப்ராசஸ் 4 அப்படின்றதுனால 4ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 14 கிடைக்குது. ஸோ 14 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3.5 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டில் நான் ப்ரீஎம்டிவ் டைப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒருவேளை ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டில் ப்ரீஎம்டிவாக இருந்தது. ஓகேவா? ஸோ அதோடைய டைப் வந்து ப்ரீஎம்டிவாக இருக்குது, அதாவது எஸ்ஆர்டிஎஃபாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கும் வந்து நம்ம சம் கேல்குலேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராசஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த ப்ராசஸை வந்து வேறு ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சுட்டு அப்புறம் திருப்பி வந்து ரிமூவ் பண்ண ப்ராசஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ப்ரீஎம்டிவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இன் திஸ் currently running process will be forcefully removed. ஸோ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ப்ராசஸை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ வென்எவர் நியூ ப்ராசஸ் அரைவ்ஸ், எப்போல்லாம் வந்து நியூ ப்ராசஸ் வந்து அரைவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரீஎம்ஷன், அதாவது ப்ராசஸை வந்து ப்ரீஎம்ட் வந்து பண்ணுறோம், ரன்னிங் ப்ராசஸை ப்ரீஎம்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சேம் இங்கே என்ன வேல்யூஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டனோ அதே வேல்யூஸை தான் இங்கேயும் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து 4 நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, அரைவல் டைம் கொடுத்தாச்சு, பர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்புட் வேல்யூஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கான் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கான் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்பயுமே அரைவல் டைமில் எது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ 0ன்னு இருந்தாவே கண்டிப்பாக அந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எழுதணும். ஓகேவா? ஏன்னா 0th, அதாவது இதுக்கு அரைவல் டைமே கிடையாது, P4க்கு அரைவல் டைமே கிடையாது, டேரெக்டாக சிபியூக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா P4 இமீடியட்டாக சிபியூ வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போது 0ல் ஸ்டார்ட் பண்ணி அதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரீஎம்டிவ் எஸ்டிஎஃப்பை பொறுத்தளவு ஒரு யூனிட்டாக வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ P4 நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு யூனிட் முடியுது, ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த 1 யூனிட்ல வேற ஏதாவது நியூ ப்ராசஸ் வந்து அரைவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்டை நம்ம வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண இங்கே வந்து நியூ அரைவல்ஸ் வந்து இருக்கா, ப்ராசஸோடைய நியூ அரைவல்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ P4 தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ஏன்னா அதோடைய அரைவல் டைம் வந்து 0. ஸோ அதனால் 0ல் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ P4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு யூனிட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒரு யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போது இந்த 1 யூனிட்டில் யாராவது வந்து நியூ அரைவல் டைம் வந்து 1 யூனிட்ல இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கும்பொழுது 1 யூனிட்ல அரைவல் டைம் யாருக்கு இருக்குது, ப்ராசஸ் 2க்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் 2வை உடனே நாம் ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு போடணும். ஓகேவா? ஸோ P4 வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 யூனிட் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ரெடி கியூவில் போட்டுட்டு இப்போது நியூ ப்ராசஸ் என்ன வந்திருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி கியூவில் கொண்டு போயிட்டு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெடி கியூவில் இருக்கிற இந்த 2 ப்ராசஸ் வந்து இருக்கு இல்லையா, இப்போதைக்கு ரெடி கியூவில் P4ம் P2ம் தான் இருக்குது. ஏன்னா P4 நான் வந்து பாதியிலே வந்து அதோட எக்ஸிக்யூஷனை சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுட்டேன். 1 யூனிட் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ 1 யூனிட் தான் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த பர்ஸ்ட் டைம் வந்து 6 இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து 1 யூனிட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் நமக்கு வந்து 5 யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ ரெடி கியூவில் P4ம் P2ம் இருக்குது. இப்போ இந்த P4 P2வில் நம்ம வந்து எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு வந்து அரைவல் டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? சாரி, இங்கே வந்து நமக்கு 5 வந்து கிடச்சிருச்சு இல்லையா, இப்போ பர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஏன்னா P4 P2 ரெண்டுத்துக்கும் பர்ஸ்ட் டைம் வந்து எது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் நமக்கு கம்மியாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ப்ராசஸ் 2க்கும் வந்து 5 தான் இருக்குது, ப்ராசஸ் 4க்கும் வந்து என்ன இருக்குது, 5 தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும், எது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடிக்யூவில் ஸ்டோர் பண்ணோம், P4 தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடிக்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போது P4 தான் நம்ம திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ P4 தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஏன்னா ரெடிக்யூவில் P4 தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அந்த பேசிஸில் தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ P4 நம்ம என்ன பண்ணியாச்சு, இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ திருப்பி P4 1 யூனிட் வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து 2 யூனிட்ஸ் ஆகுது. இந்த 2 யூனிட்ஸில் வேறு ஏதாவது நியூ ப்ராசஸ் வந்து உள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் யூனிட்டில் ப்ராசஸ் 1 வந்து என்ன ஆகுதுன்னா நியூ ப்ராசஸாக வந்து என்ட்ரி ஆகுது, ரெடி கியூக்குள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ P2க்கு அப்புறம் P1 வந்து உள்ள என்ட்ரி ஆகுது. ஓகே, இப்போ P2 P1 ஓகேவா? ஸோ P4 இப்போ இந்த 3 ப்ராசஸும் வந்து இப்போ வந்து இருக்குது.
P4 P2 P1. இப்போ நான் P4 சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், P4 திருப்பி கொண்டு போயிட்டு ரெடிக்யூல ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் P2 இருக்கு. இப்போ நான் P1 வந்து ரெடிக்யூல கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த மூணுத்துல வந்து எது பர்ஸ்ட் டைம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ P4 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு, இப்போ 4 இருக்கும். ஏன்னா ஒரு திருப்பி ஒரு யூனிட் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு இல்லையா? அப்போ 5ல இருந்து பர்ஸ்ட் டைம் வந்து 4ன்னு ஆயிடும். ஸோ P4 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து 4. அடுத்தது P2 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து 5. நெக்ஸ்ட் P1 உடைய பர்ஸ்ட் டைம் 1. ஸோ அப்போ 1, 5, 4 இதுல எது நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, 1 தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ ப்ராசஸ் 1 தான் அடுத்து நாம என்ன பண்றோம், இந்த ரெடிக்யூல இருந்து ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ ப்ராசஸ் 1 உடைய பர்ஸ்ட் டைம் வந்து என்னது, 1 யூனிட் தான். அப்போ ப்ராசஸ் 1 யூனிட் வரைக்கும் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதோட ப்ராசஸ் 1 வந்து ஃபுல்லா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ 1 யூனிட் அப்படின்னா ஏற்கனவே 2 யூனிட்ஸ். இப்போ ப்ராசஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆன 1 யூனிட் எக்ஸிக்யூட் ஆனதால 2 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 3 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம எந்த ப்ராசஸை வந்து உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் யூனிட்ல ஏதாவது ப்ராசஸ் வந்து புதுசாக வந்து நியூ ப்ராசஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேர்ட் யூனிட்ல நியூ ப்ராசஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா P3 வந்து 4th அரைவல் டைம்ல தான் வந்து ரெடி கியூக்கு வரும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே P1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரெடி கியூல அப்போ P4ம் P2ம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த P4 P2 இது ரெண்டுத்துல நமக்கு எது வந்து பர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எது P4க்கு வந்து 4 இருக்கு, P2க்கு வந்து 5 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல நமக்கு வந்து எது கம்மியா இருக்கு, P4 தான் வந்து கம்மியா இருக்கு. அப்போ நம்ம அடுத்து வந்து எதை எக்ஸிக்யூட் பண்றோம், P4 தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ P4 நம்ம எக்ஸிக்யூட் வந்து எது வரைக்கும் பண்ணுவோம்னா ஒரு யூனிட் வரைக்கும் தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி கியூக்கு வர வரைக்கும் நாம வந்து ஒரு யூனிட்டாக தான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் எல்லா ப்ராசஸுமே வந்து ரெடி கியூக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம எதுக்கு பர்ஸ்ட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இன்னும் நமக்கு ப்ராசஸ் 3 வந்து உள்ள வரவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம ஒரு யூனிட்டாக தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ P4 வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகேவா? 1 யூனிட் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ 4th யூனிட்ல இங்கே இருக்கு. இப்போ இந்த 4th யூனிட்ல அரைவல் நியூ ப்ராசஸ் வந்து அரைவ் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு இங்கே 4 இருக்கு. ஸோ P3 வந்து அரைவ் ஆயிருக்கு. இப்போ இந்த P3 வந்து என்ன ஆகும், ரெடி கியூக்குள்ள போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ரெடி கியூல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா P4 வந்து ஒரு யூனிட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு இல்லையா? ஏற்கனவே 4 இருந்தது. இப்போ ஒரு யூனிட் எக்ஸிக்யூட் ஆனதுனால 4 ரெடியூஸ் பண்ணி இப்போ 3 ஆகிடும். ஓகேவா? இப்போ P4 உள்ள இருக்கு, P2 உள்ள இருக்கு, அடுத்தது P3 உள்ள இருக்கு. P1 வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ P4 P2 P3. ஸோ இந்த மூணுத்துல எது வந்து நமக்கு பர்ஸ்ட் டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ P4 வந்து 3, P2 வந்து 5, P3 வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு, 1 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ P3 வந்து 1 அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுல எது வந்து நமக்கு வந்து கம்மியான பர்ஸ்ட் டைமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா P3க்கு தான் வந்து பர்ஸ்ட் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், P3யை வந்து இந்த ரெடி கியூல இருந்து CPU வந்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ P3 உடைய பர்ஸ்ட் டைம் 1 யூனிட் தான். ஸோ அதனால 4ல இருந்து 5 வரைக்கும் வந்து P3 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ 4 + 1 வந்து 5 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ P3யும் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சு. P1 P3 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் P2வும் P4ம் மட்டும் இருக்கு. ஸோ இந்த P2 P4ல எது வந்து கம்மியான பர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா P2 வந்து 5, P4 வந்து 3. ஸோ இது ரெண்டுத்துல ரொம்ப கம்மியான வேல்யூ நமக்கு 3 தான். ஸோ அதாவது P4 தான். அதனால நான் என்ன பண்றேன், P4 உள்ள கொண்டு வந்துடுறேன். இப்பயும் நம்ம வந்து ஒரு யூனிட்டோட நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா எல்லா ப்ராசஸும் உள்ள வந்துச்சு, ரெடி கியூக்குள்ள வந்துருச்சு. ஒன்ஸ் ரெடி கியூக்குள்ள எல்லா ப்ராசஸும் வந்துருச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் பர்ஸ்ட் டைம் கம்மியா இருக்கிற ப்ராசஸ் எடுத்து ஃபுல்லாவே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ P4 வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எவ்வளோ பர்ஸ்ட் டைம் ரிமைனிங் இருக்கு, 3 இருக்கு. ஸோ அதனால 5 + 3 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. அதாவது P4 அதோடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் கியூக்குள்ள நமக்கு என்ன இருக்கும், P2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த P2வை வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்து CPUவில் அனுப்புகிறேன். ஸோ P2 உடைய பர்ஸ்ட் டைம் நமக்கு என்ன இருக்குது, 5. ஸோ 8 + 5 நமக்கு என்ன கிடைக்குது, 13. ஸோ P2 அதோடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 13 யூனிட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான் சார்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக போட்டோம், அந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸை கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிங்க, அந்த ரெடி கியூக்குள்ளே நம்ம கொண்டு வரதையும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கான் சார்ட்டு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ ஃபைனலாக நமக்கு இங்கே கம்ப்ளீஷன் டைம் வந்து ஃபைனலாக வந்திருக்கு இல்லையா, அந்த 13. ஸோ இந்த 13ம் இங்கே பர்ஸ்ட் டைம் இருக்குல்ல, இது வந்து இப்போ நியூ அப்டேட்டட் வேல்யூஸ் எல்லாம் எது பண்ணக்கூடாது, பழைய பர்ஸ்ட் டைம் இருக்குல்ல அதையும் வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக வரணும். ஸோ 1, 5, 1, 6 இதை கேல்குலேட் பண்ணும்போது 13 வரும். அந்த மாதிரி நம்ம இந்த கான் சார்ட் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இங்கேயும் வந்து 13 வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நீங்கள் போட்ட கான் சார்ட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கான் சார்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன, எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல்
கம்ப்ளீஷன் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ P1 வந்து எங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, P1 வந்து இங்கே தான் கடைசியாக வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ P1 வந்து எந்த யூனிட்டில் கம்ப்ளீட் ஆகுது, 3rd யூனிட்டில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 எடுத்து போட்டுட்டேன். அடுத்தது P2 வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது P2 வந்து இங்கே கடைசியாக இருக்குது. ஸோ P2 வந்து 13ல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய கம்ப்ளீஷன் டைம் 13. அடுத்தது P3 எடுத்துக்கிறோம். ஸோ P3 அப்படி பார்த்தோன்னா இங்கே ஒரே ஒரு P3 தான் இருக்குது. ஸோ அது வந்து எங்கே முடியுது, 5ல் வந்து முடியுது. ஸோ அதனால் 5 எடுத்து போட்டாச்சு. அடுத்தது P4 எடுத்துக்கிறோம். P4 இங்கேயும் இருக்குது. ஸோ எண்டு வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ எண்டு வரைக்கும் பார்க்கும்போது P4 கடைசியாக இதோட முடியுது. இதுக்கப்புறம் P4 இல்லை. ஸோ அப்போ அந்த P4 உடைய எண்டிங் டைம் வந்து என்னது, 8. ஸோ அதை எடுத்து போட்டாச்சு. ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸோடைய கம்ப்ளீஷன் டைம். அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னாவே என்னது, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அலோகேஷன் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைம் வந்து என்னது, 3 minus 2 நமக்கு என்ன கிடைக்கும், 1. அடுத்தது 13 minus 1 என்ன கிடைக்கும், 12. 5 minus 4 is 1. 8 minus 0 is 8. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் என்னது, 1 minus 1 is 0. 12 minus 5 is 7. 1 minus 1 is 0. 8 minus 6 பழைய வேல்யூ தான் எடுத்துக்கணும், புது வேல்யூலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 8 minus 6 is 2. ஸோ இதுதான் வந்து வெயிட்டிங் டைம். ஓகே, அடுத்தது ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராசஸ் 1 வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இனிஷியலாக எங்கே வந்து இனிஷியேட் ஆயிருக்கு, ப்ராசஸ் 1 புதுசாக எங்கே இனிஷியேட் ஆயிருக்குன்னா 2ல் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 2 அந்த ப்ராசஸ் 1 அரைவல் டைம் என்னது 2. ஸோ 2 minus 2 நமக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகேவா? ஸோ அடுத்தது ப்ராசஸ் 2 எங்கே ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே தான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ அதோடைய ஸ்டார்டிங் டைம் வந்து என்னது 8. ஸோ 8 மைனஸ் அரைவல் டைம் இஸ் 1. 8 minus 1 is 8 minus 1 is நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 7 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் 3 எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராசஸ் 3 வந்து ஃபஸ்ட்டு எங்கே இனிஷியேட் ஆயிருக்கு, இங்கே தான் இனிஷியேட் ஆயிருக்கு. 4ல் தான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 4 அதோடைய அலோகேஷன் டைம் வந்து 4. ஸோ 4 minus 4 நமக்கு என்ன கிடைக்குது, 0 வந்து கிடைக்குது. அடுத்தது P4 எடுத்துக்கிறோம். P4 ஃபஸ்ட்டு எங்கே இனிஷியேட் ஆயிருக்கு, 0ல் தான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இனிஷியேட் ஆன டைமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்தளவு. ஸோ அப்போ 0 மைனஸ் அதோட அரைவல் டைம் 0. 0 minus 0 is 0. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து நான் ப்ரீஎம்டிவ்னா வெயிட்டிங் டைமும் ரெஸ்பான்ஸ் டைமும் ஈக்குவலாக சேமாகவே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், இப்போ ப்ரீஎம்டி SJF அப்படின்னும் பொழுது வெயிட்டிங் டைமும் ரெஸ்பான்ஸ் டைமும் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு இப்போ நம்ம இந்த டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ கடைசியாக வந்து ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் ஆஃப் வெயிட்டிங் டைம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம் என்னது, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.5 கிடைக்கும். அது மாதிரி வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தோன்னா இதை எல்லாத்தையுமே வந்து 0, 7, 0, 2 இதை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.2 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரீஎம்டி SJF அதாவது SJF ஷெடியூலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே அதில் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் வந்து ரொம்ப ஆப்டிமலான சொல்யூஷன் வந்து கொடுக்கும். ஏன்னா இட் கிவ்ஸ் மினிமல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இதுதான் வந்து இந்த ப்ரீஎம்டிவ் SJF உடைய அட்வான்டேஜ். ஓகேவா? ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி மினிமல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் மற்ற அல்கோரிதமை கம்பேர் பண்ணும்பொழுது ப்ரீஎம்டி SJF வந்து என்ன பண்ணுதுன்னா மினிமல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ மினிமல் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா இந்த 2.2. ஸோ வேறு எந்த அல்கோரிதம் இதே வேல்யூஸை வச்சு பண்ணாலும் உங்களுக்கு ஆவரேஜ் டைம் இதுக்கு கம்மியாக வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதோடைய அட்வான்டேஜ்னு எடுத்துப்போம். ஸோ மினிமம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் மினிமம் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து ப்ரொவைட் பண்ணும். பெட்டர் ரெஸ்பான்ஸ் டைம் தேன் FCFS. ஸோ FCFS-ஐ விட இதில் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ரூபுட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் த்ரூபுட் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர் அல்கோரிதம். ஸோ மற்ற அல்கோரிதமை டெவலப் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீஎம்டி SJF மட்டுமே வந்து நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது வரைக்குமே எந்த இதுலையுமே வந்து ப்ரீஎம்டி SJF வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை. ஸோ திஸ் கேன் நாட் பி இம்ப்ளிமெண்டட், பட் இட் ப்ரொவைட்ஸ் எ ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர் அல்காரிதம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா ஸ்டார்வேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது லார்ஜ் பர்ஸ்ட் டைம் வந்து எந்த ப்ராசஸ்க்கு இருக்கோ ஸோ அது வந்து நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்வேஷன் வெயிட்டிங் டைம் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒன்று தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ SJF வந்து இப்போ கொஞ்சம் நான் சொல்கிற வீடியோஸை வந்து கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது நல்லா புரியும்.
ஓகேவா? ஸோ மற்ற அல்காரிதமில் வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பை திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டு ஷெடியூலிங் அல்காரிதமை பொறுத்தளவு வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்ன அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஃபைனல் சொல்யூஷன் வந்து ப்ராப்பராக வந்து வராது. ஓகேவா? ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இந்த அல்காரிதம் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.